தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17 முதல் 18 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் நற்செய்தி எழுத்தாளரான புனித மார்க்குவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். மார்க்கு நற்செய்தியாளருடைய திருவிழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். யோவான் மார்க்கு என்றும் அழைக்கப்படும் மார்க்கு வட ஆப்பிரிக்காவில் உள்ள இன்றைய லிபியாவை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் அவர் தனது தாயார் மரியாளுடன் எருசலேமில் வளர்ந்தார். அவரது இல்லம் ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு இடமாக இருந்தது. அநேகமாக இறுதி உணவின் போதும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பேதுருவின் வருகைக்கும் அது இடமளித்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இயேசு கைது செய்யப்பட்ட போது நிர்வாணமாக தப்பி ஓடிய இளைஞர் மார்க்குதான் என்று பல அறிஞர்கள் நம்புகிறார்கள். மார்க்கு தனது உறவினரான பர்னபாவுடன் பவுலுடனும் ஒரு ஆரம்பகால திருத்தூதராக பயணம் மேற்கொண்டார். ஆனால் அது நிறைவடைவதற்கு முன்பே அவர்களை விட்டு பிரிந்து சென்றார். இது பவுலுடன் ஒரு கடுமையான கருத்து வேறுபாட்டிற்கு வழிவகுத்தது. பர்னபா மார்க்குவை சைப்ரஸுக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் பவுல் வேறு இடத்திற்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். இந்த முரண்பாடு இருந்த போதிலும் மார்க்கும் பவுலும் சமரசம் செய்து கொண்டனர். பின்னர் பவுல் தன் சிறையில் இருந்தபோது மார்க்குவை தனது உடன் ஊழியராகவும் உதவியாளராகவும் தோழராகவும் குறிப்பிட்ட நிகழ்வுகளை கொலோசையர் 4:10-11 மற்றும் 2 தீமோத்தேயு 4:11 இவற்றிலே நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு பேதுருவுடன் ஒரு நெருங்கிய உறவையும் வளர்த்து கொண்டார். பேதுரு அவரை அன்புடன் மார்க்கு என் மகனே என்று அழைத்தார். 1 பேதுரு 5:13 நாம் வாசிக்கிறோம். பேதுருவின் வேண்டுகோளின் பேரில் மார்க்கு தனது நற்செய்தியை ரோமையில் எழுதினார் என்றும் அதன் மூலம் பேதுருவின் போதனைகளை திருச்சபைக்காக பாதுகாத்தார் என்றும் மரபு கூறுகிறது. ரோமில் உள்ள பிற இனத்தவருக்காக எழுதப்பட்டதாக கருதப்படும் மார்க்கு நற்செய்தி இயேசுவின் வாழ்க்கை மற்றும் அவருடைய பணிவாழ்வின் ஒரு முக்கிய பதிவாக மாறியது. இன்றும் அப்படியே நீடிக்கிறது. பிற்கால மரபுகளின்படி மார்க்கு எகிப்தில் உள்ள அலெக்சாண்டிரியாவில் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டார் என்றும் அங்கு அவர் நற்செய்தியை பிரசங்கித்து அவர் தன் இயேசுவுக்காக விசுவாசத்திற்காக தியாகியாக மரித்தார், கற்களின் மீது இழுத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. புனித மார்க்கு பாரம்பரியமாக ஒரு தியாகியை போற்றப்பட்டாலும் இன்றைய திருவிழா அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நற்செய்தியாளராக கொண்டாடுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் திருத்தூதரிடம் கூறிய இறுதி வார்த்தைகளை புனித மார்க்கு விவரிக்கிறார். உலகம் முழுவதும் சென்று எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள், பறைசாற்றுங்கள் என்று புனித மார்க்கு தம் வாழ்விலும் எழுத்துக்களிலும் இந்த கட்டளையை உண்மையுடன் நிறைவேற்றி கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் செய்தியை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு பாதுகாத்து வழிநடந்தார். ஆகவே இந்த புனித மார்க்குவை போல நாம் வாழும் நற்செய்திகளாக வாழ்ந்து இன்றே உலகத்திற்கான நற்செய்தியை நமது வாழ்வின் வழியாக இந்த உலகத்திற்கு எழுதி செல்ல இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லா மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரியவரான
எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களில் மகிழ்ச்சி கொள்கின்றீர், எங்களை கனிவோடு உற்று நோக்குகின்றீர். நன்றி தகப்பனே. ஆகாயத்திலே சுற்றித் திரிகிற பறவை தன்னுடைய கண்களை, தன்னுடைய கவனத்தை தரையில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மீதே வைத்திருப்பதைப் போல உம்முடைய அழகான கண்கள் உமக்காக தாகம் கொண்டு உமக்காக காத்திருக்கும் எங்கள் மீது எப்போதும் இருக்கிறது என்பதை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுடைய புத்தியினால், ஆற்றலினால், வலிமையினால், திறமைகளினால் உலகத்தில் சாதித்து கொண்டிருக்கும் உலக பார்வையில் சாதனை என்று வர்ணிக்கப்படும் வெற்றிகளில் நீர் மகிழ்வு கொள்வதில்லை. மாறாக உமக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கும் இதயத்தை நீர் மிகவும் நேசிக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நிதமும் தியானித்து அதனை ரசித்து ருசிக்கிற மனிதர்களில் நீர் பெருமை கொள்கின்றீர். மார்க்குவை போல உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கவும் அதனை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆண்டவரே, அவருடைய எழுத்துக்களினால் இன்றும் நீர் வாழ்வதைப் போல இன்றும் அந்த எழுத்துக்களை வாசிக்கின்ற எங்களுக்கும் இறை வார்த்தையின் வழியாக எங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் வல்லமை கிடைக்கும்படியாக இந்த வார்த்தையை வல்லமையாய் மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் அந்த வார்த்தையில் வெளிப்படுகிற அதே ஆற்றல் எங்கள் குடும்பங்கள் வெளிப்படுவதாக. நற்சுகமும் நல்வாழ்வும் விடுதலையும் சுகமும் எங்களுக்கு கிடைப்பதாக. உமது நற்செய்தியினால் வருகின்ற பலன் எமது குடும்பத்திற்கு நிறைவாய் கிடைக்கட்டும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்துணை இறைப்பணியாளர்களுக்கும், சிறப்பாக திருத்தூது பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவுநிலை பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை ஊழியர்கள் அனைவரையும் நீர் உம்முடைய அருள் பாதுகாப்பிலே எந்நாளும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவும், அதன் மூலமாக ஆத்தும அறுவடைகள் நடைபெறவும், துன்பம், பிணி, வறுமை இவற்றிலே வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் அமைதியும் சமாதானத்தையும் நிறைவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே உமது அருள் அவர்கள் மீது எப்போதும் இருப்பதாக. இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.